ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைய நாளில் வந்து நம்ம நேத்தி வந்தது, அதாவது 31 டிசம்பர் 2024 வந்த எடிட்டோரியல் வந்து 2 எடிட்டோரியல் வந்திருக்கும். ஸோ இந்த சைட் காலமில் அதில் ஒரு எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். நம்மளோட எக்கனாமி, நம்மளோட இந்தியன் அமௌண்ட் ருப்பி இருக்குல்ல, அந்த ருப்பி வந்து ஒரு 85 ருபீஸ் கிட்ட சரிஞ்சு போச்சு. எல்லாம் லாஸ்ட் வீக் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் தான். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலுக்கு இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரிடே 6 AM நம்மளோட இந்த எடிட்டோரியல் வீடியோ அப்படின்றது லைவ் ஆகிடும். ப்ளஸ் இந்த பிடிஎஃப் வந்து 7 AM நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவோம். சரியா? டெலகிராம் சேனல் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. நம்ம வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரன்சி கன்சர்ன்ஸ் ஆன் த ரூபி. ஸோ கன்சர்ன் அப்படின்னா என்ன? ஸோ கன்சர்ன் அப்படின்றது நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து கவலை கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? கன்சர்ன் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ கரன்சி கன்சர்ன், நம்மளோட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கவலை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த ருபீஸ் ராபிட் ஸ்டம்பிள் poses a fresh challenge for the economy. So what is mean stumble? So stumble means a fall. ஓகேவா? கீழே விழுது, இடறுதல் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ருப்பி வந்து ரொம்ப ஃபால் ஆகிட்டு போகுது. அது வந்து நம்மளோட எக்கனாமி, நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு புதிய சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சப் லைனில் சொல்லியிருக்காங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். இட் ஹாஸ் பீன் அ tumultuous. ஸோ tumultuous அப்படின்றது நம்மளோட எடிட்டோரியல் நிறைய டைம் நம்ம இந்த வேர்டை பார்த்துருப்போம். அமளியான, லவுட் அட்ஜெக்டிவ் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அமளி அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு 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 பரபரப்பாக இருக்குது. இட் ஹாஸ் பீன் tumultuous டைம், ரொம்ப பரபரப்பான ஒரு டைம் அப்படின்னு சொன்னால் இன்னும் எக்ஸாக்டாக இருக்கும். இன் இந்தியன் ரூபி ஈவன் ஆஸ் அ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹாஸ் பீன் ஆக்டிவ்லி ஸ்டெப்பிங் இன் டு த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் டு ஸ்டெம் இட்ஸ் ஃப்ரீ fall in pursuit of what it calls an orderly exchange movement அப்படின்றாங்க. இந்த இடத்துல நம்மளோட ருப்பி 85 ருபீஸ் கிட்ட கீழே போயிடுச்சு. அது இந்த டைம்ல நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க கூட ஸ்டெப்பிங் இன்டு, வாட் இஸ் மீன் ஸ்டெப்பிங் இன்டு? ஸோ ஸ்டெப்பிங் இன்டு அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வெர்பா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. டு டேக் அ பர்டிகுலர் ரோல், டூ அ பர்டிகுலர் டாஸ்க். ஸோ எந்த டாஸ்க்கை ஆர்பிஐ செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுமே இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. ஓகேவா? ஆக்டிவ்லி ஸ்டெப்பிங் இன்டு உள்ள வராங்க. எங்க வராங்க அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. டு ஸ்டெம் இட்ஸ் ஃப்ரீ ஃப்ரீ ஃபால் இன் pursuit of what it calls an orderly exchange movement. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் மூவ்மெண்ட் வந்து ஆர்டர்லி மூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டை அந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. The rupee hit an all time low. இப்போ இந்த 85 ரூபா கீழே போனது வந்து இப்போ நம்மளோட எக்கனாமில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டு த யூஎஸ் டாலர் அகேன்ஸ்ட் ஒரு யூஎஸ் டாலர் வந்து 85 ருபீஸுக்கு சமம் இப்போ இந்த டைம்ல. ஆன் டிசம்பர் 19 இந்த ஒரு விஷயம் நடந்தது. லாஸ்ட் ஃப்ரைடே இட் கேம் ப்ரீகாரியஸ்லி. ஸோ வாட் இஸ் மீன் ப்ரீகாரியஸ்லி? ஸோ இந்த இடத்துல இருக்கும் அலாரமிங்லி, ஆபத்தான முறையில். நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றது தான் ப்ரீகாரியஸ்லி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. க்ளோஸ் டு த மார்க் 86 மார்க் பிஃபோர் அ லேட் இன்டர்வென்ஷன் பை தி சென்ட்ரல் பேங்க் புல்ட் இட்ஸ் பேக் டு தி 85.53. இது வந்து ஆக்சுவலாக 85ல முடிஞ்சிருக்காது, 86 தான் முடிஞ்சிருக்கும் அக்கார்டிங் டு திஸ் ஸ்டேட்மெண்ட். ஆனால் அது அந்த டைமில் நம்ம சென்ட்ரல் பேங்க் வந்து உள்ளே புகுந்து அதை 85.53ல லோவாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதான் இந்த இடத்துல மீன் பண்ணியிருக்காங்க. கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ கன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா என்ன? கன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது சங்கமம் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. கம்பைனிங் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ கன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இதுக்கு ரீசன் அப்படின்னு பார்ப்போம். அட் ஒர்க் ஹட் தி rupee in recent time, including the sustained outflows of
ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல இருந்து நிறைய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ஆஃப்டர் அ கீ இண்டிசஸ் பீக்டு இன் லேட் செப்டம்பர். ஓகேவா? ஸோ கீ இண்டிசஸ் வந்து செப்டம்பர் முடிவில் ரொம்ப அதிகமாக அந்த டைமில் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நம்ம இந்தியாவில இருந்து வெளியே போயிட்டாங்க. இதுதான் ரீசன். ஓகேவா? சரி. ஓவர் ஸ்ட்ரெச்டு ஸ்டாக் வேல்யூவேஷன், டிமோட்டிவேட்டிங் கார்ப்பரேட் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஜூலை செப்டம்பர் குவார்ட்டர் அண்ட் சைனாஸ் எக்கனாமி ஸ்டிமுலஸ் அண்ட் நட்ஜிட் அப்படின்னா. ஸோ ஸ்டிமுலஸ் அண்ட் நட்ஜிட் அப்படின்னா என்ன? ஸோ என்கரேஜ்மெண்ட், ஸ்டிமுலஸ் அப்படின்றது என்கரேஜ்மெண்ட், நட்ஜ்ட் அப்படின்றது புஷ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ ஸ்டிமுலஸ் வந்து எந்த சைனீஸ் எக்கனாமி வந்து எந்த விஷயத்த வந்து என்கரேஜ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, எமர்ஜிங் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோஸ் ஃப்ரம் மும்பை டு பீஜிங். அதாவது இங்கேருந்து வெளியே போனாங்கல்ல, அவங்களாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னா சைனாக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஃபேக்டர் ஆடட் அ ஃப்ரெஷ் ஹெட் விண்ட். ஸோ இந்த இடத்துல ஹெட் விண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா? ஸோ ஹெட் விண்ட் அப்படின்றது a wind that is blowing towards a person or vehicle. இந்த இடத்துல யாரை நோக்கி அந்த 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 wind வந்து அடிக்குது அப்படின்னா நம்மளை நோக்கி தான். With the dollar strengthening since his US presidential electoral victory and emerging market currencies were further rattled by his warning of 100% tariff on BRICS nations for common currency plan to challenge the dominance of the US dollar in the global trade. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா, குளோபல் ட்ரேடில் யூஎஸ் டாலர் வச்சு தான் பேசுவாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிரிக்ஸ் கம்யூனிட்டி அதில் வந்து அந்த யூஎஸ் டாலருக்கு ஆப்போசிட்டா காமன் கரன்சி பிளான் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஸோ இதனால கோபம் அடைஞ்ச ட்ரம்ப் அவர் ஜெயிச்சோன்னு என்ன பண்ணிட்டாரு, 100% டாரிஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி வார்ன் பண்ணியிருக்காரு. இதனாலையுமே நம்மளோட ருப்பி அப்படின்றது ரொம்ப சரிவை சந்திக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈவன் பிஃபோர் ஃபியர்ஸ் அபவுட் மிஸ்டர் ட்ரம்ப்ஸ் ஜெனரலி ப்ரொடெக்ஷனிஸ்ட் ஸ்டான்ஸ் அப்படின்னாங்க. ஸோ ஸ்டான்ஸ் அப்படின்னா என்ன? ஸ்டான்ஸ் அப்படின்றது நிலைப்பாடு. அவரோட நிலைப்பாடு அந்த இடத்துல இருந்தது. அவரோட நிலைப்பாடு முன்னாடியே ஓகேவா? ஆன் ட்ரேட் மேட்டர்ஸ் மெட்டீரியலைஸ் இந்தியாஸ் குட்ஸ் ட்ரேட் ஸ்டோரி இஸ் ஸ்பட்டரிங். ஸோ ஸ்பட்டரிங் அப்படின்னா என்ன? ஸோ ஸ்பட்டர் அப்படின்னா மேக் அ சீரீஸ் ஆஃப் சாஃப்ட் எக்ஸ்ப்ளோசிவ். ஓகேவா? ஒரு விஷயத்த தொடர்ச்சியா அப்படியே சாஃப்ட் எக்ஸ்ப்ளோசிவ் தொடர்ச்சியா பண்றதை தான் நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளோட ட்ரேட் ஸ்டோரியை பத்தி இந்த இடத்துல சொல்றாங்க. நம்மளோட ட்ரேட் இந்தியாவோட குட்ஸ் ஸ்டோரி ட்ரேட் வந்து ரொம்ப அமைதியான முறையில் ஒரு சாஃப்ட் எக்ஸ்ப்ளோசிவா இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. record trade deficits and import bills are going to show up அப்படின்னா என்ன? So show up அப்படின்னா to arrive somewhere in order to join a group of people especially later unexpectedly. So show up அப்படின்றது ஒரு விஷயத்துல நம்ம ஜாயின் பண்ணது, லேட்டா போய் ஜாயின் பண்ணதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல எது லேட்டா ஜாயின் பண்ணது? இந்த ரெக்கார்ட் ட்ரேட் டெபிசிட்ஸ் அண்ட் இம்போர்ட் பில்ஸ் இது ரெண்டுமே லேட்டா போய் ஜாயின் பண்ணுது. இன் தீஸ் குவார்ட்டர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் which is expected to double from around 1.2% of GDP in the second quarter. ஸோ இந்த வரப்போற இந்த செகண்ட் குவார்ட்டர்ல நம்மளோட இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படின்றதுமே 1.2% ஜிடிபியாகவும் அதாவது டபுள் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சர்வீசஸ் ட்ரேட் இஸ் ஸ்டில் த்ரோவிங் அப் அ சர்ப்ளஸ் but the uncertainty around H1B visas regime will be a key monitorable despite Mr. Trump's latest soothing comments on the system. So இந்த H1B visa ரிலேட்டடாகவும் இந்த இஷ்யூ எல்லாத்தையும் சுற்றி தான் நம்மளோட இந்த ருபி டிப்ரிசியேஷன் ரொம்ப கம்மியாக போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த H1B visa அதுவும் ஒரு ரீசன். ஓகேவா? The previous RBI governor Shaktikan Das did well to forthrightly. So வாட் இஸ் மீன் பை ஃபோர்த்ரைட்லி? ஓகே, ஃபோர்த்ரைட்லி அப்படின்றது ஃப்ராங்க். ஓகேவா? ஸோ ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன விஷயத்த ஃப்ராங்காக அவர் சொல்கிறாரு அப்படின்னா, ஃபோர்த்ரைட்லி டிஸ்மிஸ் பிரிக்ஸ் கரன்சி ஆஸ் ஜஸ்ட் அன் ஐடியா இன் த ஏர். ஸோ நம்மளோட முன்னாள் கவர்னர் ஓகேவா, அவர் என்ன சக்திகாந்தஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த பிரிக்ஸ் கரன்சி அப்படின்றது இப்போதைக்கு ஒரு ஐடியாவாக தான் இருக்குது. அண்ட் ஸ்ட்ரெஸ் தட் இந்தியா ஹாஸ் நோ டி டாலரைசேஷன் அஜெண்டா. இந்தியா கிட்ட அப்படி ஒரு அஜெண்டாவும் கிடையாது, டி டாலரைசேஷன் அஜெண்டாவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த கவர்மெண்ட் மஸ்ட் ஆல்சோ இஷ்யூ அன் அன்ஈக்குவல். அப்படின்னா என்ன? அன்ஈக்குவல் அப்படின்றது அன்மிஸ்டேக்கபிள், தெளிவான. ஓகேவா? ஒரு தெளிவான எந்த விஷயத்த ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் வெளியிடணும். டு திஸ் எஃபெக்ட் இன் அ பப்ளிக் ஃபோரா அண்ட் டிப்ளமேட்டிக் பார்லேஸ் டு புட் திஸ் இஷ்யூ ரெஸ்ட். ஓகேவா? ஸோ அவரு சாரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து
என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இந்த பிரிக்ஸ் கரன்சி அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வரப்போகுது. பட் இந்தியாவுக்கு அப்படி ஒரு ஐடியா இல்ல அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்டா, தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா பப்ளிக் ஃபாரோல சொல்லணும் அப்படின்ற மாரி அவரு சத்யா தாஸ் அவர்கள் சொல்றாங்க இந்த இடத்துல. இட் இஸ் ட்ரூ தட் கரன்சிஸ் ஆஃப் அதர் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் ஹேவ் டேக் but India also needs to worry about importing inflation, especially on the inelastic items such as edible oil and crude petroleum. இது வந்து அந்த 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 ஃபாலிங் ருப்பி வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு நல்லதா இருந்தாலும், ஆனா இம்போர்ட்டிங் இன்ஃப்ளேஷன் பர்ட்டிகுலரா இந்த இன்எலாஸ்டிக் ஐட்டம்ஸுக்கு அதிகமாக போகுது. அது வந்து ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. மோர் ஓவர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ் ஆர் அன்சர்டன். ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ் அப்படின்றது அன்சர்டன் ஆஸ் இஸ் தி US monetary policy outlook for 2025. Okay. Next, there is also a limit to the extent the central government can deploy foreign forex reserves to manage the rupee's trajectory, and finance ministry has considered that. So இந்த இடத்துல considered அப்படின்னா என்ன? So what is meant by concede? So concede அப்படின்னு to admit that something is true although you don't want to. ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னாலுமே அது உண்மை அப்படின்றத நம்ம வந்து அப்ரூவ் பண்ணணும். That recent exchange rate movements cramp the freedom for monetary policy makers. So cramp அப்படின்றது sudden painful யாருக்கு அப்படின்னா இந்த பாலிசி மேக்கர்ஸுக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்தியாஸ் present economic woes are linked to domestic drivers such as faltering. So ஃபால்டர் அப்படின்றது டு பிகம் வீக். ஓகேவா, இந்த இடத்துல ஃபால்டர் அப்படின்றது நம்ம கொடுக்காம இருக்கும். ஸோ ஃபால்டர் அப்படின்றது டு பிகம் வீக் அப்படின்னு சொல்லலாம். கன்சப்ஷன் அண்ட் ரிலக்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வித் ருபி கம்மிங் அண்டர் ப்ரெஷர் த கண்ட்ரிஸ் எக்ஸ்டர்னல் ரெசிலியன்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் ரெசிலியன்ஸ்? ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்ன? ஃபிளெக்சிபிலிட்டி. ஓகேவா, இந்தியாவோட ஃபிளெக்சிபிலிட்டி, எக்ஸ்டர்னல் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்றது குட் பி டெஸ்டட் ஆஸ் வெல் இன் 2025. வரப்போ 2025 அதுவுமே டெஸ்ட் பண்ணப்பட போகிறது. அண்ட் பாலிசி மேக்கர்ஸ் மஸ்ட் கியர் அப் டு மேனேஜ் தீஸ் நியூ ரிஸ்க். ஸோ பாலிசி மேக்கர்ஸ் வந்து இந்த ஒரு புதிய ரிஸ்க்குக்கும் அவங்க கியர் அப் டு அப்படின்னா டு ப்ரிப்பேர் ஃபார் அன் ஆக்டிவிட்டி, இந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க தயாராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியல் முடிக்கிறாங்க. ஃபுல்லாக எக்கனாமி ரிலேட்டடான ஒரு எடிட்டோரியல் நிறைய நல்லா இருந்தது இந்த எடிட்டோரியலில். ஸோ நம்மளோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆஸ் ஆஸ்பிரண்டா இந்த இந்த மற்ற எந்த எடிட்டர் வந்தாலும் நம்மளால ஈஸியாக புரிஞ்சிட முடியும். பட் இந்த எக்கனாமி ரிலேட்டடாக வந்தது அப்படின்னா நம்மளுக்கு தலையை சுற்றி காட்டில் விட்டின மாதிரி இருக்கும். அதே தான். பட் இது ஒன் பை ஒன்னாக நம்ம படிக்கக்குள்ள யார் என்ன சொல்கிறாங்க, எதுக்காக இந்த லைனை சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு ஈஸியாக இந்த எடிட்டோரியல் அப்படின்றது நம்ம மைண்டில் கரெக்டாக நின்றோம். ஓகேவா, சரி, இந்த வேர்ட்ஸை வந்து ஒரு வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ கன்சர்ன்ஸ் அப்படின்றது வரி, அண்ட் ஸ்டம்பிள் அப்படின்றது ஃபால். ஓகேவா, விழுதல். டிமில்டர்ஸ் அப்படின்றது லவுட். பர்சியூட் அப்படின்றது சேசிங், ஒரு விஷயத்த நம்ம வந்து பர்சியூட் வந்து துரத்துறோம், சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரீகாரியஸ்லி அப்படின்றது அலாரமிங்லி. இன்டர்வேஷன் அப்படின்றது இன்டர்ஃபரன்ஸ். கன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது கம்பைனிங், ஒரு விஷயத்தை ஒன்றா கூட்டுறதை வந்து கன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சஸ்டைன்ட் அப்படின்றது கம்ஃபர்ட். அண்ட் இண்டீசஸ் அப்படின்றது கைட். ஸ்டிமுலஸ் அப்படின்றது என்கரேஜ்மெண்ட். நட்ஜ் அப்படின்றது புஷ். ஸ்டான்ஸ் அப்படின்றது போஸ். ஸ்பட்டர் அப்படின்றது நான் சொன்னேன். ஸோ ஸ்பட்டர் மீன்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான வேர்டு வந்து என்ன, அது ஸ்பட்டர் அப்படின்னா மேக் a series of soft explosive. ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல ஷவுட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. சர்ப்ளஸ் அப்படின்றது எக்ஸஸ். சூத்திங் அப்படின்றது காம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோர்த் ரைட்லி அப்படின்றது ஃப்ராங்க். அன்ஈக்வக்கல் அப்படின்றது அன்மிஸ்டேக்கபிள். போர்ட்ஸ் அப்படின்றது ப்ரிடிக்ட். ரெசிலியன்ஸ் அப்படின்றது ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ரேசஸ் பார்த்தலாமா? ஸ்டெப்பிங் இன்டு டு டேக் அ பர்டிகுலர் ரோல் ஆர் டூ அ பர்டிகுலர் டாஸ்க். ஷோவிங் அப் அப்படின்றது டு அரைவ் சம்வேர் இன் ஆர்டர் டு ஜாயின் அ குரூப் ஆஃப் பீப்புள் எஸ்பெஷலி லேட் ஆர் அன்எக்ஸ்பெக்டட்லி. ஓகேவா, கியர் அப் டு அப்படின்றது டு ப்ரிப்பேர் ஃபார் அன் ஆக்டிவிட்டி ஆர் ஈவெண்ட். ஓகேவா, சரி, இந்த எடிட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில வேர்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த வேர்ட்ஸை மைண்டில் நிறுத்திக்கோங்க, அந்த சினானிமா மைண்டில் நிறுத்திக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபை நம்மளோட டெலகிராம் சேனலில் டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ எல்லாருக்கும் அகைன் ஒரு டைம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருடம் வந்து நீங்கள் நினைச்சது, அதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணுறது தான் நம்மளோட எல்லாரோட கோல். ஸோ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னோட
என்னோட வாழ்த்துக்கள் ப்ளஸ் நீங்களும் அதுக்கு ட்ரை பண்ணணும். எஃபோர்ட் போட்டா தான் எதா இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அத வந்து நம்ம தொடர்ச்சியா போடணும். கன்சிஸ்டன்ட்டா போடணும். விட்டு விட்டு போடக்கூடாது. கன்சிஸ்டன்ட் அதுதான் நம்மளோட வெற்றிக்கு நம்மள கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இதுதான் என்னோட சின்ன அட்வைஸ். ஸோ நாளைக்கு மார்னிங் இதே டைம் 6 மணிக்கு உங்கள வந்து நான் வந்து திருப்பி இன்னிய செஷன் அதாவது 1ஆம் தேதி வந்த எடிட்டோரியல்லேருந்து ஒரு சூப்பரான செஷனோட வந்து உங்கள பார்க்குறேன். ஸோ அதுவரைக்கும் தேங்க் யூ ஆல். பாய் பாய். ஹேவ் அ கிரேட் டே.